நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திமுக பெண் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் அவரது கணவரை போதை கும்பல் ஒன்று தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோடு 6வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் தாமரை செல்வி என்பவர் தனது டீ கடையை மூடிவிட்டு கணவருடன் வீட்டிற்கு சென்றுள்ளார். குமரேசபுரம் ரேஷன் கடை அருகே சென்றபோது அங்கு இருந்த 5 பேர் தங்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தாமரை செல்வியின் சேலையை பிடித்து இழுத்து தாக்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தடுக்க முயன்ற அவரது கணவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோபி, கௌரி சங்கர் உள்ளிட்ட 5 பேர் மீது திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நான் ஒரு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு நாங்கள் டீ கடை வச்சிருக்கோம். நானும் என் கணவரும் டீ கடை முடிச்சுட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு 5-6 பசங்க கோபி, கௌரி சங்கர் 3 பேர் ஒரு அடையாளம் தெரியாத நபர் தண்ணி அடிச்சுட்டாங்க. ரேஷன் கடை முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்னடி போண்டா போட்டு வந்துட்டியா கண்டாரோலின்னு கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார போய் யாரடா பேசுகிற, ஒழுங்காக மரியாதையாக பேசு, அப்படி தான்டா பேசுவோம், நீ என்னடா பண்ண முடியும், நீ பண்ணுறத பண்ணு, அப்படி தான் பேசுவோம் நானுங்க. அப்புறமேட்டு அவனுங்க நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த மாதிரி நாங்கள் தான் உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களை கொல்லாமல் விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்படிலாம் பேசுகிற வேண்டாம், மரியாதையாக பேசுகிறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி தாண்டி பேசுவோன்னு சொல்லி என் சீலை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு என்னை ஒரு அரை அரைஞ்சாங்க. எங்கள் வீட்டுக்காரையும் அடித்தாங்க. திண்டுக்கல் அருகே உள்ள சவுந்தரராஜா பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டுள்ளதாக இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் வினோதன் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மீண்டும் இதுபோன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அகரம் வில்லேஜில் பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான, அதாவது பெருமாளுக்கு சொந்தமானன்றதோட தர்ம சொத்து கலியநாராயணன் சத்திரம் ப்ளஸ் வர்க்கி வெங்கட்ராயர் சத்திரம்னு சொல்லி 2 சத்திரம் இருக்குது. அந்த 2 சத்திரத்துக்குமான சேர்ந்த சொத்துக்கள் 700 ஏக்கர் அது காணாமல் போச்சு. அந்த 700 ஏக்கர் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல. அந்த சர்வே நம்பர்கள்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஒரு 15 ஏக்கர் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பாஜகவினர் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மீஞ்சூர் மின்வாரி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் மின்வெட்டை கண்டித்தும் மின்தடை காலங்களில் தொலைபேசி அழைப்புகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பகல் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் மின்தடை ஏற்படுவதால் முதியோர், குழந்தைகள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய நிலையில் தடையில்லா மின்சாரம் வழங்க கோரி பாஜகவினர் மின்வாரிய அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். பகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு அதிகப்படியான நிலைமையில இருக்கு. படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு கேள்விக்குறியா இருக்கு. அதே போல மீஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் முழுவதுமாக பாதிக்க உள்ளாகிறாங்க. அதே போல இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் அதிக அளவில் மீஞ்சூர் பகுதியில் நடக்குது. இதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி மின்சார வாரியத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இனி ஏற்பட்ட காலங்களில் மின்தடை ஏற்படாதவாறு இந்த நிர்வாகம் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுன்றதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைச்சு நடப்பயணமாக ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கோம்.